இந்த 2023ஆம் வருஷத்துல நிறைய நல்ல கலைஞர்களை தமிழ் சினிமா இழந்திருக்கு. ஒவ்வொருத்தர் இருக்கும் போதும் தங்களுடைய வீட்டிலேயே நடந்தது போல மக்கள் கதறி அழுத அளவுக்கு நல்ல குணம் கொண்ட நடிகர்கள் இந்த வருஷம் மறைஞ்சிருக்காங்க. அவங்க யாரன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். யாரடி நீ மோகினி, ராஜபாட்டை, லிங்கா, உத்தம வில்லன் போன்ற படங்கள்ல நடித்தவர் பழம்பெரும் நடிகர் கே. விஸ்வநாத். 5 தேசிய விருதும் தாதா சாஹேப் பால்கே விருதையும் பெற்ற இவரு பிப்ரவரி 3ஆம் தேதி ஹைதராபாத்ல உள்ள தன்னுடைய வீட்டுல வயது மூப்பு காரணமா காலமானாரு. தெருக்கூத்து கலைஞராய் இருந்தவர் நெல்லை தங்கராஜ். டைரக்டர் மாரி செல்வராஜின் பரியரும் பெருமாள் படத்துல ஹீரோ கதிருக்கு அப்பாவா நடிச்சு பிரபலமான இவரு உடல்நல குறைவால பிப்ரவரி 3ஆம் தேதி காலமானாரு. பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்துல உள்ள அவங்களுடைய வீட்டுல கீழே விழுந்து நெத்தில அடிபட்டு உயிரிழந்ததா செய்திகள் வெளியாச்சு. 3 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை பெற்ற இவங்க பிற மாநிலங்களின் விருதுகளையும் பெற்றிருக்காங்க. தமிழ் சினிமால பல வெற்றி படங்களை இயக்கியவர் டி.பி. கஜேந்திரன். திரையுலகில 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச இவரு சென்னை சாலிகிராமத்துல வசித்து வந்தாரு. சில காலமாவே சிறுநீரக பிரச்சனையால அவதிப்பட்டு வந்த டி.பி. கஜேந்திரன் தனது 68வது வயசுல பிப்ரவரி 5ஆம் தேதி காலமானாரு. காமெடி நடிகரான மயில்சாமி தனது 57வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல பிப்ரவரி 19ஆம் தேதி காலமானாரு. தனது வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்காக தன்னால முடிந்த உதவிகளை செய்த இவரு தனது மனைவி மற்றும் 2 மகன்களோடு சென்னையில வாழ்ந்து வந்த நிலையில சிவராத்திரி அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு மறைந்தாரு. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன அசத்த போவது யார் என்ற ஷோ மூலம் ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சவர் கோவை குணா. இவரு உடல்நல குறைவு காரணமா கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில மார்ச் 21ஆம் தேதி உயிரிழந்தாரு. தமிழ் சினிமாவின் பிரபல நடிகராக இருக்கும் அஜித்தின் அப்பா சுப்பிரமணியன் தனது 86வது வயசுல உடல்நல குறைவால சென்னையில உள்ள தனது வீட்டுல காலமானாரு. இவருடைய இறுதிச் சடங்கை அஜித் மிக எளிமையான முறையில நடத்தி இருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகள்ல சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்தவர் நடிகர் சரத்பாபு. உடல்நல குறைவால ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வந்த இவரு தனது 71வது வயசுல மே 22ஆம் தேதி ஹைதராபாத்ல சிகிச்சை பலனின்றி காலமானாரு. அங்காடி தெரு, நாடோடிகள் போன்ற படங்கள்ல நடித்தவர் நடிகை சிந்து. இவங்க மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு பல காலமா போராடிட்டு வந்தாங்க. சிகிச்சை பெற போதிய பண வசதி இல்லாம வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துட்டு வந்த சிந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலமானாங்க. நடிகர் சத்யராஜின் அம்மா நாதம்பாள் தனது 94வது வயசுல வயது மூப்பு காரணமா கோவையில உள்ள தனது வீட்டுல ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலமானாங்க. ஷூட்டிங்காக ஹைதராபாத் போயிருந்த சத்யராஜ் அம்மாவின் மறைவு செய்தி கேட்டு கோயம்புத்தூர் சென்று அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினாங்க. அபூர்வ சகோதரர்கள், அன்பி சிவம், கார்கி உள்ளிட்ட பல படங்கள்ல நடித்து பிரபலம் அடைந்தவர் நடிகர் ஆர்.எஸ். சிவாஜி. கடந்த சில மாதங்களா உடல்நல குறைவால சிகிச்சை பெற்று வந்த இவரு சிகிச்சை பலனின்றி சென்னை வளசரவாக்கத்துல உள்ள தனது வீட்டுல செப்டம்பர் 2ஆம் தேதி காலமானாரு. டைரக்டரும் நடிகருமான மாரிமுத்து கடைசியா எதிர்நீச்சல் சீரியல் மூலம் மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருந்தாரு. அந்த சீரியலின் டப்பிங் முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது திடீர்னு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்ல தனது 57வது வயசுல செப்டம்பர் 8ஆம் தேதி காலமானாரு. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் நடிகர் சங்க தலைவருமான நாசிரின் அப்பா மாபு பாஷா தனது 94வது வயசுல வயது மூப்பு காரணமா அக்டோபர் 10ஆம் தேதி உயிரிழந்தாரு. செங்கல்பட்டுல வசித்து வந்த அவரின் உடல் நாசிரின் சொந்த ஊர்லேயே குடும்ப முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் சினிமால 250 படங்களுக்கு மேல் நடித்தவர் காமெடி நடிகர் போண்டாமணி. கடந்த 1 வருஷமா 2 சிறுநீரகமும் செயலிழந்து சிகிச்சை பெற்று வந்த இவரு தனது வீட்டுல திடீர்னு மயங்கி விழுந்து டிசம்பர் 24ஆம் தேதி உயிரிழந்தாரு. 71 வயதான தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நல குறைவால டிசம்பர் 28ஆம் தேதி காலமானாரு. நவம்பர் 18ஆம் தேதி நுரையீரல்ல சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு.
கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு தமிழ்நாடே அழுது கொண்டிருக்கு.